ஆமாடா, உனக்கு படிக்காதெல்லாம் முடிஞ்சிச்சா? 3 பேரும் வருஷ கட்டு உட்காந்துருக்கீங்க. படிச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. படிச்சாச்சுடி, சும்மா நொய் நொயின்னு போடி. நீ ஆஃபீஸில் நடந்த விஷயத்த சொல்லுடி. மரியாதை ரொம்ப முக்கியம். தரலாம் நீ சொல்ல விஷயத்த. வேண்டாக்கா, சொல்லுங்கக்கா. இப்போ உங்களுக்கு என்னடி தெரியணும்? வந்த நேரமே புலம்பிட்டு இருந்தல, அதை சொல்லு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமோ? பாட்டிட்ட புலம்புனல்ல, இப்போ சொல்லு. நாங்கள் அதுக்காண்டி தான் வந்து உட்காந்துருக்கோம், சொல்லுடி. ஓ, அதுக்காண்டி படிக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டு கதை கேட்க வந்து உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்னடி படிக்க இருக்க போற? இன்றைக்கு தானே படிச்சு முடிச்சுட்டேன். நீ கதையை சொல்லிடி, பேசிட்டு இருக்காம. அப்புறம் மேடம், நீங்க? முடிச்சுட்டேன் வேண்டாக்கா. நீங்க தான் ஒரு அசைன்மெண்ட் எழுதாரின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் பெண்டிங். சரி, ஓகே. நைட்டு தான் எழுதி வைக்கிறேன். காலையில் காலேஜ் போகும்போது எடுத்துட்டு போ. ஏ வெண்பா, சொல்லுடி. டேய், நீ அரியருக்கான எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு முதல்ல. அது கடக்குடி, நீ சொல்லுடி விஷயத்த. அந்த மாயா பேசுறியாம பேசிட்டான். அதான் அவளையே அந்த ஆஃபீஸுக்கு வர முடியாம பண்ணிட்டேன். அதானே பார்த்தேன். உங்ககிட்ட வாலாட்டினவங்க இன்னும் அங்கே இருக்க முடியும்? ஆமா, அவதான் அங்க பார்ட்னர்னு சொல்ற. எப்படி அந்த ஆபீஸ் விட்டு போனா? ஆமா மாயா, கார்த்திக் அண்ணா கேட்கறது சரிதான். அவங்க தான் அங்கே ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லிருக்க. அப்போ எப்படி அவங்க ஆஃபீஸுக்கு வர முடியாமல் இருக்கும்? உன் பாஸ் சமைச்சாரு. நானும் எதிர்பார்க்கல ஆஃபீஸுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லுவார்னு. ஆனால் அந்த சிறுமூச்சி சித்தப்பே, மாயா நீ அந்த ஆஃபீஸை வரக்கூடாது, நான் உன் டேடி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு. வெண்பாக்கா, பேர் நல்லா இருக்கு, சிடுமூச்சி சித்தப்பே. ஆமா வெண்பா, பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு, சிடுமூச்சி சித்தப்பே. வெண்பா, அந்த மாயாவை சும்மாவா விட்ட? நான் எப்படி சும்மா விடுவேன்? பேசுற பேச்சுக்கு ஒன்று வாங்கிட்டு தான் போனான். அதானே பார்த்தேன். ஏன் வெண்பாவது சும்மா விடுறதாவது? அவள் யாருன்னு முதல்ல காட்டு. அவளுக்கு நான் வேற மாதிரி அவளுக்கு விளையாட்டு காட்டுறேன். கார்த்திகனா வில்லனா மாறிட்டாண்டோய். ஏமா? ஏன் எதுக்கு? நல்லா தானே போயிட்டு இருக்கு. டேய் கார்த்திக், நீ ஒன்றும் கிளிக்க வேண்டாம். அரியரை மட்டும் கிளியர் பண்ணா போதும். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? லைட்டா தொட புட்டி இரு, உன்னை வச்சுக்கிறேன். கார்த்திகனா சோ சேட். ஏமலர், நீயும் அண்ணன் பாவம், எதுக்கு? வேண்டாம், விட்டு. இல்லைண்ணா, என்னதான் இருந்தாலும் என்னோட அண்ணன். நீ கஷ்டப்படும் போது அதான் சோ சேட். போதும். டேய், என்ன ராட்சசி? இது ராட்சசியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? ராட்சசி மாதிரியா தெரியுது? தெரியுதுங்க, நீ ராட்சசி தான். இல்ல வெண்பாமா, அழகிய ராட்சசின்னு சொல்ல வந்தேன். நீ ஒன்றும் கிளிக்க வேண்டாம், போய் அரியருக்கான வேலையை பார்க்கூடா. பேசி அரட்டடிச்சது போதும், சாப்பிட வாங்க. அம்மா, அப்பா வந்துட்டாங்களா? இல்லடி, அப்பா இன்னும் வரல. ஃபோன் அடிச்சா இப்போ வருவேன்னு சொல்லியிருக்காங்க. உன்னை யாரோ தப்பா பேசினாங்களாமே. அவ ஏதோ கம்பெனில மாயான்னு ஒன்று சுத்திட்டு இருக்கான். அதுதான் தேவையில்லாம நம்ம வெண்பாவை பார்த்து பேசிருக்கு. யாரு என் பிள்ளைய பேசுறதுக்கு? சும்மா விட்டுட்டு வந்த? இல்லைம்மா, அதை எப்படி சும்மா விடுவேன்? நான் உன்னை கொடுத்து தான் அனுப்புனேன். அப்புறம் பாஸ் அவளை ஆஃபீஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் உன்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறது. அம்மா, அதுக்காண்டி போமா. வெண்பா, நம்மகிட்ட இருக்க பணத்துக்கு நம்ம வேலை பார்க்கணுமா? சொல்லு. நீயே புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன்னு. செட் ஆகாது, வேண்டாம், நீ பார்த்துக்கோ. அதெல்லாம் இவ ஒத்தி உன்னா செட் ஆகாது. அவள் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு இருப்பான். இவட்டெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. உங்கள் அப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு. அம்மா, நீங்கள் அப்பா கிட்ட சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வேலை விட்டுலாம் நிற்க மாட்டேன். அவளுக்கு பயந்து நான் நின்னதான் வரக்கூடாது. அவள் என் சவால் வேற விட்டுருக்கான். நான் தோக்க மாட்டேன். என்னமோ பண்ணிட்டு போ. மலரக்கா, என்ன வெண்பாக்கா பற்றியும் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்கன்னு? நான் அப்படி பேச மாட்டேக்கா. நீங்கள் வெண்பாக்கா வேறடி, பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவா, வேற எதுக்கும் கட்டுப்பட மாட்டா. அம்மா, அவள் கால் பண்ணலாம், எப்போ வருவாளாம்? சித்திக்கு கால் பண்ணி பேசியிருக்கான், நாளைக்கு வாரேன்னு சொல்லியிருக்கான். மலரக்கா, அவளுக்கும் வெண்பாக்காக்கும் ஒத்து போவாதே, எப்படி தெரியல. வெண்பாக்கா பார்ப்போம். அப்புறம் அம்மா, அவள் வந்தானா அவள் வேலை உண்டுன்னு தான் இருக்கணும். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணோம், அப்புறம் நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். ஐயோ, அவள் வேற வராளா? அது வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்காது. ஒன்றும் சொல்ல மாட்டா, பாட்டு இருப்பா. நீ சும்மா இருந்தால் போதும். ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாருங்க. அவளை நீங்களே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. என்னடி சும்மா உங்கள் 2 பேருக்கு ஒத்து போகலன்னு தான் அவள் அங்கே போய் படிச்சுட்டு இருக்கா. இப்போ படிப்பு முடிச்சு ஊருக்கு வரா. சும்மா இரு. அவளுக்கு எப்போவுமே நான் வச்சுக்க பொருள் மேலே தான் அவ்வளோ ஆசை. இப்பவும் சொல்கிறதான், என்கிட்ட லைன் கிராஸ் பண்ணக்கூடாது. என்னோட சம்மந்தப்பட்ட எதையும் அவள் தொடக்கூடாது. தொட மாட்டாமா. அம்மா தாயை, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச முடியாது. எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது. எல்லாரும் சாப்பிட வாங்க. வெண்பா, எதுக்கடி உனக்கு அவளை பிடிக்கவே மாட்டேங்குது? எங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசுற, ஏன் அவளை கண்டா மட்டும் உனக்கு கோவமா வருது? உங்களை மாதிரி இருந்தால் எனக்கு இதுக்கூட அவன் மேலே கோவம் வரணும். எப்போவுமே என்கிட்ட இருக்கிறதுக்கே ஆசைப்பட்டா. அதான் பார்த்தாலே அவளை பிடிக்காது. அவள் உங்கள் கூட இருக்கட்டும், என்கிட்ட வரக்கூடாது. அவள் வேற வாரா. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகிறோம்? தீபா, சாப்பிட்டுட்டு அசைன்மெண்ட் நோட்டை எடுத்துட்டு வா. அக்கா எழுதி வைக்கிறேன். ஓகே, நீ சாப்பிட்டுட்டு போய் படி. போடா. போகிறேன். மலர், கிளம்பிட்டேன். ஓகே, நேரமாக சாப்பிட்டுட்டு நேரமாக படுத்து தூங்கு. நாளை உனக்கு இன்றைய வேறு இருக்கு. என் கூட வெள்ளனே கிளம்பி வந்துடு. சரி, ரொம்ப தாண்டி சலிச்சுக்கிறேன். போ. நீ ஏன்டா என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? போடா. போயிட்டேன். நாளைக்கு வேறு அந்த மீட்டிங்கான எல்லா ஃபைலும் ரெடி பண்ணணும்.
சரி இவளுக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு அந்த சிடுமூஞ்சிக்கு மேலே போட்டு வைப்போம். இல்லைன்னா அதுக்கு சிடு சிடு கத்துவார் நாளைக்கு. கூப்பிட்டீங்களா? ஆமாம், நாளைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங். அந்த வெண்பா பொண்ணு இப்போ இந்த மெயில் அனுப்பிவிட்ருக்கோம். நீ அதை செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு. நாளைக்கு மீட்டிங்கில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அப்புறம் தம்பின்னு பார்க்க மாட்டேன், பார்த்துக்கோ. நோண்ணா, எந்த மிஸ்டேக் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதுவும் வெண்பா கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. அவங்க கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காது, ஒழுங்காக செக் பண்ணு. ஏன்னா இத்தனை மீட்டிங் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? வெண்பா கிட்ட அதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அது ஓகே தான், ஆனால் நம்ம சைடு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். செக் பண்ணிக்கோ. நான் எனக்கு அனுப்பி விட்டுட்டாங்க, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அனுப்பி விட்டாங்க. ஓ சூப்பர். அப்புறம் நாளைக்கு அந்த மாயாவும் வருவா, அவள் வாயை கொஞ்சம் உடைக்கி வாசிக்க சொல்லுங்கள். எப்போவுமே நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன், கேள்விப்பட்டேன் அமைதியாக இருக்கேன்னா உங்களுக்காண்டி தான். சரி பார்த்துக்கலாம் போ. மாயாவுக்கு வெண்பா மேலே பொறாம, அதான் தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அடக்கி வாசிக்க சொல்லு. வெண்பா மட்டும் லேஸில் பட்டவங்க எல்லாம் பார்த்துக்கோ. ஆமாம், இப்படிப்பட்டவங்களுக்கு அப்படித்தான் பதடி கொடுக்க முடியும். அவள் கொட்டை கொட்டை குனிய சொல்கிறீங்களா? வெண்பா பண்ணுறது தப்பே இல்லை. ஓ, வெண்பாக்கு ரொம்ப சப்போர்ட் போல. அவள் என்னோட ஃப்ரெண்டு. நல்ல ஃப்ரெண்டு. சரி போடா. அப்புறம் தங்கச்சி தூங்கிட்டாளா? ஆமாம், குட்டு புசணிக்கு அப்பமே தூங்கிட்டா. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். அம்மா ஏதோ நம்ம மாமா பிள்ளைங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குது? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மாமாவை தெரியும், மாமா பிள்ளைங்களை தெரியாது. ஆனால் மாமா ரொம்ப சூப்பர் கேரக்டர், ரொம்ப நல்லவங்க. அப்படியா? ஆனால் நாங்கள் பார்த்ததே இல்லை. எனக்கும் தெரியாதுடா. பெரியவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை, ஆனால் என்ன சண்டை, எதுக்கு சண்டை, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா சொல்கிறத பார்த்தா அம்மா தான் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமா ரொம்ப நல்லவங்க. அப்படியா? அப்போ உங்களுக்கு மாமா பொண்ணு வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? வெண்பாவா? அது யாருடா? நீ நினைக்கிற மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி உன் பிஏ வெண்பா இல்லை, நம்ம மாமா பொண்ணு பேரும் வெண்பா தான். ஓ ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? அம்மா தான் சொன்னாங்க. மாமா வீட்டு அட்ரஸ் கூட என்கிட்ட இருக்குது. அப்படியா? ஓகே சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நம்ம மாமா பொண்ணு வெண்பாவை மேரேஜ் பண்ணிப்பீங்களா? இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, மேரேஜ் பண்ணுற ஐடியாவும் இல்லை. அண்ணா, மாமா பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அதுக்கு இப்போ என்னடா? அழகாக இருந்தால் அழகாக இருந்துட்டு போகட்டும், இப்போ அதுக்கு என்ன? அப்போ மாயா சொல்கிற மாதிரி நீயும் மாயாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? இன்னும் எனக்கு மாயாவுக்கு எனக்கும் செட் ஆகாது. நான் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஜஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ மாமா பொண்ணு வெண்பாவை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்டா, நான் மாமா பொண்ணு வெண்பாவை கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு அவ்வளோ ஆசையா? அப்படி இல்லைண்ணா, நீ மூத்த வெண்பா நீயே கட்டிட்டீங்கன்னா எனக்கு மாமா பொண்ணு ரெண்டாவது மலரா, அவங்கள தானே எனக்கு பார்த்து வச்சுருக்காங்களா, அதான் நீ கல்யாணம் பண்ணிட்டானா யார் வீட்டு கிளியர் ஆகிடும்ல. ஓ, துவைக்கு அந்த ஆசை வேற இருக்கு. சரி சரி, நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லை. அண்ணா போடா போ. அண்ணா ஆனால் அம்மா ரொம்ப உறுதியாக இருக்காங்க, அவங்க அண்ணன் பிள்ளைங்க தான் நமக்கு பொண்டாட்டின்னு. அப்போ எப்படின்னா அவங்களுக்கு அவங்க அண்ணன் கூட சேர்ந்து ஆகணும். அதான் நான் இப்போ உண்மையை கேட்குறேன், நீ மாமா பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா? அந்த பொண்ணுங்க மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்குமோ அது நடத்தி தீரும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்ன நடக்கணுமோ அதானே நடக்கும். சரிடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீயும் போய் படு போ. ஓகேண்ணா, குட் நைட், பாய். குட் நைட், பாய். ராஜு கம். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், என்னோட பிஏ வெண்பா மேடத்தை வர சொல்லுங்கள். ஓகே சார், இப்போவுமே வர சொல்கிறேன். இன்றைக்கி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஓகே சார். உடனே போங்க. மே கமின் சார்? எஸ் கமின். சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், எல்லாமே கரெக்டாக இருக்கா? ஆமாம் சார், எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது. நீங்கள் வேணா ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஃபைலை கொண்டாங்க. இந்தாங்க சார். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. மீட்டிங்கில் நான் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். எஸ் சார், எல்லா அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, இந்தாங்க ஃபைல். ஓகே சார், நான் போகலாம்ல? வெண்பா ஒரு செகண்ட். என்ன?
மாயாவும் இன்னைக்கு வருவாங்க. எனக்கு என்ன மரியாதை தரீங்களோ அதே மரியாதையை அவங்களுக்கும் கொடுங்க. சார் மரியாதை கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. அவங்க இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர், மரியாதை கொடுத்து ஆகணும். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை, கொடுக்குறேன். ஆனால் மரியாதை கொடுக்குற அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா நானும் ஒழுங்காக மரியாதை கொடுப்பேன். உங்கள் மாயா எடுத்துட்டேன் சொல்லிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே இப்படித்தானா? எப்போவுமே இப்படித்தானா? புரியல. எல்லாருக்கிட்டையும் சிறு சிறுன்னு இப்படி தான் பேசுவீங்களா? ஆப்போசிட்டில் நிற்கவங்க கரெக்டாக இருந்தால் நானும் கரெக்டாக இருப்பேன். அவங்க ராங்காக இருந்தால் நானும் ராங்காக தான் இருப்பேன். ஓகே ஓகே, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். உங்கள் மாயம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சொல்லுவீங்க என்கிட்ட வால் ஆட்டக்கூடாதுன்னு. நான் உன்னோட பாஸ், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. நான் இங்கே வேலை பார்க்குறேன் தான், அதுக்காண்டி உங்களுக்கு அடிமை இல்லை. ஓகே, மாயா எதுவும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. என்ன பொண்ணுடா, இன்ட்ரெஸ்டிங் கேர்ள். ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கும், கரெக்டாக பேசுகிறான். நானும் பார்க்குறேன், தேவையில்லாமல் யார்கிட்டையும் கோவப்படல, நல்லா தான் பேசுகிறான். அவர்கிட்ட யாராவது ராங்காக பேசுனா இவ்வளோ ராங்காக பேசுகிறான். கரெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஐ லைக் இட். ராஜா ராஜா, மாயா எப்போ வந்தா? நான் வந்து 5 நிமிஷம் ஆச்சு. அப்படி என்ன தங்க பார்த்து சிரிச்சு யோசிச்சுட்டு இருக்க? நத்திங் மாயா. இல்லை ராஜா, நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லை சிரிச்சு. நான் வந்தது கூட கவனிக்காமல் அப்படி தீவிரமாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் அங்கே பார்த்து. அப்படிலாம் இல்லை மாயா, வெண்பாய் இப்போ தான் ஃபைல் கொண்டு வந்தாங்க, செக் பண்ணிவிட்டு மீட்டிங்கை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓ, அந்த வெண்பாவா? இப்போ நீ மாறிட்டு தான் வர ராஜா. பார்த்துக்குறேன். மாயா போகலாமா? எஸ் ராஜா போகலாம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா? எஸ் மாயா, எல்லாமே கரெக்டாக இருக்கும். அரேஞ்ச்மெண்ட் பண்ணது யாரு? வெண்பா போச்சு, எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்கும். என்ன ராஜா, வெண்பாவை ரொம்ப புகழ்ற? அப்படி இல்லை, அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க, அதை சொன்னேன். ஆனால் ராஜா நீ சரியில்லை. சாரி மாயா, இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. மீட்டிங் டைம் ஆச்சு, வா. ஓகே போகலாம். ஓ, இப்போ வெண்பா புராணம் அதிகமாக இருக்கு போல. ஏ வெண்பா, என் லைனில் ரொம்ப கிராஸ் பண்ணுற. இதுக்கு மேலே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல, கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த எபிசோடில் நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்த போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்ட பேர் தான், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்கள இங்கே கொண்டு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் பேரும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்.